இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நரகத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது நரகம் இருப்பது உண்மையா இல்லையா, நரகத்தை குறித்து இன்றைக்கு நிறைய கள்ளப்போதனைகள் எல்லாம் இருக்கிறது, அதை பற்றி தெரிந்துக்கலாம். அப்புறம் நரகத்தை குறித்து உண்மையாகவே சத்தியம் என்ன சொல்லுகிறது, இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளலாம். என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். ஏதோ சில காரணங்களுக்காக பெரும்பாலான போதகர்கள் இன்றைய காலகட்டத்தில் நரகத்தை குறித்து போதிப்பது இல்லை. நரகத்தின் யதார்த்தத்தை பற்றி நாம் மக்களுக்கு எச்சரிக்க வேண்டிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று கேட்டிங்கன்னா, இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு மரிப்பவர்களுக்கும், ஏற்றுக்கொண்டு பின்பு மறுதலித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து மரிப்பவர்களுக்கும் என்ன காத்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அதை நம்ம தெரியப்படுத்த வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்பதை மட்டும் நற்செய்தியாக அறிவிப்பது அது முழுமை அடையாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மாறாக நீங்கள் நித்தியமாய் நரகத்தில் தண்டனை அடைவதை தேவன் விரும்பவில்லை. எனவே ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் மீட்டுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை அவர் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. நாம் யாவரும் விடுதலையாக்கப்பட்டோம். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் அல்லது நரகத்தை சென்று அடைவீர்கள் என்று நாம் அறிவிக்கும் போது தான் அந்த சுவிசேஷம் முழுமை பெறும். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நேராக அந்த கேள்விக்கு போவோம். நரகம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது என்பது தான் வேதாகமம் சொல்லுகிறது. அதுதான் பதில். பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா ஹேடஸ், ஷியோல்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஹேடஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேடஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2 செக்ஷனாக இருக்கும். பார்த்துக்கங்களேன். எப்படின்னா ஒரு பிரிவு பாரடைஸ், பரதீஸ் என்றும், இன்னொரு பிரிவு டட்டாரஸ், அதாவது பாதாளம் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கெஹென்னா என்பது ஹெல், இது நரகத்தை குறித்ததான ஒரு சொல், இது வேறு. ஸோ இதை மூன்றுத்தையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. இன்னும் இதை பற்றி உங்களுக்கு அதிகமாக நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல நீங்கள் இதை பற்றி க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். லூக்கா 16வது அதிகாரம் 19-31 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனையும் லாசுருவையும் குறித்து இயேசு ஒரு இடத்துல பேசுகிறத போது நம்ம இதை தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னா, பரதேசு வேறு, பரலோகம் வேறு, அதெல்லாம் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் இதை குறித்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும், என்ன வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா குறித்து ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் காணொலி பதிவு செய்திருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. சரி, இப்போ இந்த பரதேசு வேறு, பரலோகம் வேறு. பரதேசு என்பது பாரடைஸ், பரலோகம் என்பது ஹெவன். இது வேறு, அது வேறு. அந்த பரதேசில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நீதியாய் நடந்து மரித்தவர்கள் எல்லாம் பரதேசில் இருப்பாங்க. அது பரதேசை ஆபிரகாமின் மடி என்று தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது ஏப்ரஹாம்ஸ் போசம் என்று ஆங்கிலத்திலும் சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த டட்டாரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தான் பாதாளம் என்று சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த டட்டாரஸ், இந்த பாதாளத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிலீவர்ஸ், அப்புறம் இந்த விழுந்து போன தூதர்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்து மறுதளித்தவர்களும் இங்கே தான் இருப்பாங்க நிச்சயமாகவே. பிகாஸ் இந்த டட்டாரஸ், இந்த பாதாளம் ஒரு டார்மெண்டிங் பிளேஸ், வேதனை அளிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் வசன ஆதாரத்துக்காக. பாவம் செய்து தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து. அப்போது இந்த வசனம் வாசிக்க போகும்போதே இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? நரகத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தேவன் இந்த இடத்துல கட்டி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அது பாதாளம்.
யூதா 1வது அதிகாரம் 6-7 வாசிக்கிறேன் பாருங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. அது நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்படியே சோதோம் குமோரோ பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த 2 வசனம்லாம் போதுமானதாக இருக்கும். நிச்சயமாகவே பேரடைஸ் இருக்குது, நிச்சயமாகவே டட்டாரஸ் இருக்கிறது. அண்ட் கெஹெனாவுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கெஹெனா இருப்பது உண்மை, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் இதை குறித்து நான் நல்லா டெப்த்தாகவே பேசியிருப்பேன். அதை அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது நரகம் இருக்கா இல்லையா என்பதற்காக ஒரு ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, யாருக்காக இந்த நரகம் உருவாக்கப்பட்டது அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அதை நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இந்த ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்கினி கடல் தான் இந்த நரகம், கெஹெனா. இது யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குதான்? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். அப்போது இந்த நரகம் உருவாக்கப்பட்டது யாருக்கு? இந்த பிசாசுக்காகவும் அவன் விழுந்து போன தூதர்களுக்காகவும் நித்தியமாய் அவன் ஆக்கினை, அந்த தண்டனை அடைந்து தீர அந்த நித்திய அக்கினி கடலிலே, கந்தகமும் நெருப்பும் இருக்கிற அந்த கடலிலே அவன் தள்ளுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இது. ஆனால் இதில் யார் போய் பங்கடைகிறோம்? துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள். பாருங்கள், இடது பக்கத்தில் நிற்பவர்கள் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டாங்க. அப்போது நமக்கும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் நமக்கும் அந்த நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழும் அனைவருக்கும் தயார் நிலையில் இருக்கிறது நரகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நித்திய ஆக்கினைக்காக, தண்டனைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நரகம். ஸோ நரகம் இருப்பது உண்மை. நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அடுத்து பாருங்கள், இப்போ இவ்வளோ தெரிந்து கொண்டாலும் நரகத்துக்கு தப்பித்து கொள்ளும் ஒரு நூதன போதனை ஒன்று இருக்குது. அது இன்றைக்கி நேற்று வரல, ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அது கேட்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும். சரி, அந்த நூதனமான போதனை எங்கேருந்து வந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். எங்கேருந்து? நரகத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும், நரகத்தில் இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும் என்ற ஒரு நூதன போதனை. அந்த நூதன போதனை எங்கேருந்து வந்தது நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, உத்தரிக்கும் ஸ்தலம், பர்கிரேட்ரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தை வார்த்தை உச்சரிக்கும் போதே தெரியும், இறந்த பிறகு ஆத்துமாவை இது ஒரு புனிதப்படுத்துகிற ஒரு இடமா. இப்படி யார் சொல்கிறான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரோம கத்தோலிக்கர்கள் சொல்கிறாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் தான் இதை சொல்கிறாங்க. பர்கிரேட்ரின்ற ஒரு விஷயத்தை அவங்க நம்புகிறாங்க. அதாவது தமிழில் அது உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறதாம், அது அவங்க நம்புகிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பாவம் செய்த ஆத்துமாக்கள் இறந்த பின்பு நித்திய நியாய தீர்ப்பு நாள் வரை இங்கு இந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தில் சென்று தான் வேதனை அனுபவிக்குமா. ஆத்மாவானது பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக பாவ சுத்திகரிப்புக்காக இந்த இடத்திற்கு செல்லுமாம். அதற்கு அப்புறம்தான் பரலோகமா அல்லது நரகமா என்று தெரியுமா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாதுன்ற வார்த்தைக்கு உட்பட்டு இவங்க நடக்கிறாங்களாம். அதனால் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம நேராக பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா. இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணணும், பரிசுத்தம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே விண்ணுலகம் போக முடியுன்றது அவங்களுடைய நம்பிக்கை. வாழும் காலத்தில் ஒரு ஆத்மா தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி ஃபாதர்கிட்ட போய் ஒரு பாவ மன்னிப்பை கேட்டு அது அந்த பாவ மன்னிப்பு அவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் மரித்திருந்தால் நிச்சயமாகவே நரகத்துக்கு போகாதாம். இப்போ சப்போஸ் வாழ்கிற காலத்தில் அந்த ஆத்மா கொஞ்சம் கூட ஒபே பண்ணாமல், மனம் வருந்தாமல், துன்மார்க்கமாக வாழ்ந்து ஃபாதர்கிட்ட கூட போய் பாவ மன்னிப்பு கேட்காம, அதாவது அவங்க வார்த்தை சொன்னால் பாவ சங்கீர்த்தனம் இது கூட எதுவும் பண்ணிக்காமல்
அப்படி அந்த ஆத்மா இறந்துருச்சுன்னா நிச்சயமாக அது டைரெக்டாக நரகத்துக்கு போயிடுமா. இல்லைன்னா இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் இதாவது மனம் வருந்தி பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு இந்த ஆத்மா இருந்ததுன்னா, பாவ சங்கீர்தனெலாம் ஒரு வாட்டியாவது பண்ணியிருந்ததுன்னா இது எங்கே போயிடுமா, உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போயிடுமா. இப்படி உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிற இந்த ஆத்மாக்கள் நம்மளோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்மளுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம்ல. இது மாதிரி நிறைய ஆத்மாக்கள் அங்கே வேதனை அனுபவிக்கிறதான். இப்படி உத்தரிப்பு ஸ்தலத்தில் வேதனை அனுபவிக்கும் நம்முடைய சொந்தங்களையும் மற்றவர்களையும் நிச்சயமாக அந்த உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து விடுவித்து, அவங்க வேதனைப்படுகிற அந்த இடத்துலேருந்து அவங்கள விடுவித்து அவங்கள விண்ணுலகம் அனுப்ப முடியுமா. அட்டே அப்பா, கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. சரி, அப்படி என்றால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளும் கேட்போம்ல. அது எப்படி நடக்கும்னா, குருவானவர்னு இருக்கார், ஒரு ஃபாதர் இருக்கார் வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போய் காசை கொடுத்து நம்ம ஒரு திருப்பலி ஏறெடுத்து மரித்தவர்கள் பெயர்களெல்லாம் சொல்லி ஜெபிக்கும்போது அவர்களது வேதனை காலம் அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் குறைக்கப்படுமா. அப்படி குறைக்கப்பட்டு அவங்க உடனே விண்ணுலகம் போயிடுவாங்களாம். இதை காசு கொடுத்து தான் ஜெபிக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையில் காசு கொடுத்தது ஜெபிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் காசு கொடுத்து அவர் குருவானவர்கிட்ட ஒரு திருப்பலியும் ஏறெடுக்கலாம். இப்போ காசு கொடுக்க முடியல அப்படின்னா காசு இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்க வீட்டில் இருந்தே இப்படி இந்த மரித்தவர்களுக்காக, உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படுகிறவர்களுக்காக வீட்டில் இருந்தே டெய்லி என்ன பண்ணணுமா, தொடர்ந்து ஒரு வேளையாவது அன்னை மரியே அந்த மந்திரத்தை சொல்லி ஜெபமாலையை உருட்டும் போது கண்டிப்பாக என்ன நடக்குமா, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து இவர்கள் வேதனையெல்லாம் குறைச்சி விட்டுட்டு உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டு இவங்களை விண்ணுலகம் அனுப்பிச்சிடுவாராம். கேட்கும் போதே நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது, கிளற 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 கிண்டி கொடுக்க நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு இடம் பார்த்தோம், லூக்கா 16வது அதிகாரத்தில் நீங்கள் க்ளீனாக படித்து பாருங்கள். அப்போது இந்த ஹேடஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். பரதேஸ் எப்படி இருக்குது, அப்புறம் பாதாளம் எப்படி இருக்குது, நடுவில் இந்த பரதேசுக்கும் பாதாளத்துக்கும் நடுவில் ஒரு பிளவு இருப்பதாக இதெல்லாம் நம்ம வாசிக்க முடியும் அந்த 19லேருந்து 31 வசனத்துக்குள்ளாக. அப்போது ஒரு 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 வார்த்தை வரும் என்னன்னா, இந்த பாதாளத்தில் இருக்கிற இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமின் மடியில் இருக்கிற அந்த பரதேசில் இருக்கிற அந்த லாசுருவை பார்த்து பேசியிருக்கிற அந்த கன்வர்சேஷன் தான் அந்த வரும். அதில் அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுவான், அவனை கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என் கூட பிறந்தவங்களாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இப்படி அவன் இந்த மாதிரி ஒரு வேதனை ஸ்தலம் இருக்குது. நான் 27வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் போட்டு அவனை அனுப்பலாம் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்வார், இல்லைல்லப்பா, மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் தகப்பனே, மரித்தோர்லேருந்து ஒருவன் போய் சாட்சியாக சொன்னால் அல்லல்லாம்ப்பா எதுவும் நம்ப மாட்டாங்கன்றது அந்த கன்வர்சேஷன் முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே இப்படி ஒரு வேதனை ஸ்தலம் இருக்குது, அந்த வேதனை ஸ்தலத்துக்கு அவங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்றத இங்கேருந்து ஒருத்தன் போய் சொல்லிட்டு வாங்கன்றதை யார் சொல்கிறான், பாதாளத்தில் இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறான். அதாவது இவங்க கணக்குப்படி இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் என்பது ஒரு பாதாளம்னே வைங்க. இந்த பாதாளத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், பரதேசில் இருக்கிறவனை பார்த்து ஒரு ஆளை அனுப்புங்க, அனுப்பி அதுக்கு பரதேசிலேருந்து என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் சொல்லப்பட்டதாக இங்கே போட்டிருக்குது, நிச்சயமாகவே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிற இந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது, அதாவது நாம் அன்னை மரியோட மந்திரத்தை சொல்லி ஜபமாலையை உருட்டும் பொழுது இவங்களுடைய வேதனை காலம் குறைக்கப்பட்டு அவங்கெல்லாம் விண்ணுலகம் போயிடுவாங்கன்ற ஒரு கதை உண்மையானால் ஆபிரகாம் அதை சொல்லியிருப்பாரே. நீ ஏன்பா, அவங்க உனக்காக கீழே ஜெபம் பண்ண போகிறாங்க, நீயே கிளம்பிட போகிற இங்கேருந்து, நீ ஏன் வேதனை பட போகிறன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அது உண்மையாக இருந்தால் அந்த ஐஸ்வர்யவானே ஆபிரகாமை பார்த்து அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா அவன் அங்கே வாழ்ந்த காலத்தில் கொஞ்சம் பேர் இங்கேருந்து உத்தரிக்கும் ஸ்தலத்துலேருந்து பட்டுன்னு விண்ணுலகம் போகிறத பார்த்துருப்பான். என்ன காரணம்னு நினச்சிருந்தான், அவங்க குடும்பத்தாரில் யாரெல்லாம் ஒருத்தர் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க, அப்போ அதனால் அவங்கவுங்க போயிடுறாங்க புறப்பட்டு இங்கேருந்து, நம்ம குடும்பமும் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாமே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டுக்கதை. உயிரோடு இருக்கும் வரை தான் எல்லாம்.
உயிர் பிரிந்ததுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் உண்மைதானா? இந்த பர்கிரேட்டரி, இந்த உத்தரிக்கும் ஸ்தலம், இந்த கதை, கட்டுக்கதைகள், மித்து அப்படின்லாம் கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் இருக்கா? உண்மையா? இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஒரு வசன ஆதாரம் இருக்குதான்னு கேட்டு பாருங்கள். கோவம் ஒண்டி வரும், வேறு ஒன்றுமே வராது. யாரோ ஒரு ஃபாதர் எழுதின ஒரு புஸ்தகத்தை, வாழ விடு இல்லையனால் நீ அனுபவின்ற ஒரு தலைப்பில் என்னமோ ஒரு 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 புஸ்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. பாருங்கள், அவரோட அனுபவத்தை அவர் எழுதியிருக்கார் பாருங்கள். உத்தரிக்கும் ஸ்தலத்தை பற்றி இந்த ஃபாதர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள், அந்த ஃபாதர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு கேட்கும் போதே தெரியும், உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு, யார் கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிறது அப்படி இருக்கும். நம்ம சத்திய வசனத்துலேருந்து ஆதாரம் கேட்போம், அவங்க ஏதோ புஸ்தகம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எந்த மனிதன் வேண்டுமானாலும் தன்னுடைய கற்பனையை புத்தகமாக எழுத முடியும். ஆனால் இதெல்லாம் பரிசுத்த வேதாகமும் ஆகிவிடாது, சத்தியம் ஆகிவிடாது. இது எப்படி இருக்குன்னா, இயேசு மாத்திரம் உன் பாவத்திற்கு பரிகாரம் செஞ்சால் போதாது, மேலும் சில பரிகாரங்களை நீயும் செஞ்சாதான் பரலோகத்தை பார்க்க முடியும் என்று சொல்கிற மாதிரி இருக்குது. யோவான் 19:30 என்ன வாசிக்கிறோம் நம்ம? இயேசு சொல்கிறார், முடிந்தது, எல்லாம் முடிந்தது, ஆவியை ஒப்பு கொடுத்தா, இட் இஸ் ஃபினிஷ்ட் ஆன் த கிராஸ். உனக்காக எல்லாவற்றையும் ஒரு சிலுவையில் செய்து முடித்துட்டார். இனி நீ எதுவும் செய்ய வேண்டியது, அவர் விசுவாசித்தா போதும், ஒழுங்காக நீ வாழ்ந்தால் போதும் தான் அர்த்தம். ஆனால் இவங்க அதுக்கும் மேலே 1 யோவான் 2:1-2 பாருங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாகவும் இருக்கிறார். இயேசுவையே முன்குறித்து சொல்லுகிறது. அவர்தான் கிருபாதார பலி, அவர்தான் பிதாவின் இடத்துக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், அவர்தான் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். இந்த சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். இங்கே 3 பாயிண்ட் இருக்குது, திரும்பவும் வாசி பாருங்கள் நீங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க? அன்னை மரியிடம் போய் நீங்கள் அன்னை மரியை மந்திரத்தை தேனேக்கு அந்த உத்தரைக்கு ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்லணும், அப்புறம் இதை பண்ணணும், மணியை உருட்டணும், அதை பண்ணணும்னு சொன்னால் அன்னை மரியாளோட ரெக்கமெண்டேஷனில் இதெல்லாம் நடந்துடும், புனிதர்களோட ரெக்கமெண்டேஷனில் இதெல்லாம் நடந்துடும். எல்லாம் கட்டுக்கதை. ஜனங்களே, இதில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் absolutely false doctrine, not biblical, their own traditions. இது அவங்களுடைய அப்படியே பாரம்பரியம், கட்டுக்கதை, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுத்துன்னு வராங்க. இல்லை, அடுத்து நரகமும் இல்லை, தண்டனையும் இல்லைன்னு இப்படியும் ஒரு கும்பல் இருக்குது. இது வேறு கும்பல், இது வேறு உருட்டு. அதாவது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நரகமும் கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது. ஏன்னு கேட்டால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பானவர், அதனால் நம்மை தண்டிக்க மாட்டார்னு சொல்லி விசுவாசிகளை குழப்பி துணிகரமான பாவங்களை செய்வதற்கு அநேக கள்ளப்போதகர்கள் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கள்ளப்போதகங்களை கொண்டவர்களை மயக்கி போடுறாங்க. அதான் உண்மை. கர்த்தர் அன்பானவர் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அதே கர்த்தர் நீதி செய்கிற நியாயாதிபதியாகவும் மகா பரிசுத்தமுள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை வேதாகமும் சொல்லுகிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் இயேசு அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு சும்மா பயமுறுத்திக்கினே இருப்பாங்க, நரகம் அப்படின்னு. அப்படிலாம் நினைக்காதீங்க. இயேசு என்ன சொன்னார்னு சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு 13:49-50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த அக்கினி சூளை, இந்த அக்கினி கடல் எல்லாம் நரகத்தை தான், கெஹென்னாவை குறிக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்கும். இயேசுவே சொல்கிறாரு, நரகம் இருக்குது, இப்படி பிரிக்கப்படுவாங்க, துன்மார்கள்லாம் எங்கே போய் சேருவாங்கன்னு இருக்குது. அப்புறம் எப்படி இயேசு பண்ண மாட்டார்னு சொல்கிறீங்க? எனக்கு தெரில. மத்தேயு 25:46 பாருங்கள். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை, எட்டர்னல் டார்மெண்ட்டை இந்த ஹெல், இந்த நரகத்தில் அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை, எட்டர்னல் லைஃப், அதாவது இந்த ஹெவன், பரலோகத்திலே அடையவும் போவார்கள் என்றார். வசனம் இருக்கே, வாட்சி பாருங்களேன். பரலோகத்துக்கு யார் போவாங்க, நரகத்துக்கு யார் போவாங்கன்னு இருக்கே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேசத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனி சட்டத்திட்டங்கள் இருக்குதுங்க. அந்தந்த நாட்டு குடிமகன்கள், சிட்டிசன்ஸ் அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்.
சட்டங்களை மீறும்போது அந்த நாட்டினுடைய நீதிபதிகளால் தண்டிக்கப்படுவார்கள். அந்தந்த நாட்டில் இருக்க நீதிபதிகள் அவங்க தண்டிப்பாங்க. ஆப்வியஸ்லி இது நடக்கும். எனவே சட்டங்களை மீறி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற காரியங்களை செய்தவர்களை தண்டிப்பதால் அந்த நீதிபதியர் நல்லவர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அந்த லாவை வயலேட் பண்ணும்போது அந்த நீதிபதி தண்டனை கொடுக்குறார். அந்த நீதிபதியும் ஒரு ஹியூமனாக இருக்கிறதுனால நம்ம உடனே அவர் நல்லவர் இல்லை கெட்டவர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதே போல தான் தேவனுடைய சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய நியாயாதிபதி ஆகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டுங்க. உலகத்தரமான நீதிபதிக்கே அதிகாரம் இருக்கும் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்து தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிற தேவன், அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது இதெல்லாம். அப்போ அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி செய்வதால் தேவன் நல்லவர் அல்ல என்று ஆகிவிடாது, இயேசு கெட்டவர் என்று ஆகிவிடாது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஓகே, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார்னு சொல்லி இயேசுவை குறித்து தேவன் இயேசுவை கொண்டு நியாயம் தீர்ப்பார், பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நியாய தீர்ப்பு இருக்கிறது, நரகம் இருக்கிறது, இயேசு தான் நியாயம் தீர்க்க போகிறார், எல்லாம் இருக்குது. ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய பாவத்திற்காக சிலுவையில் பலியாக்கப்பட்ட தன்னுடைய சொந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் தங்களுடைய துன்மார்க்கமான வழியை விட்டு மனம் திரும்பாமல் இருப்பவர்களையும் தேவன் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். நரகம் அவர்களுக்காகவும் தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏங்க அப்படி செய்யணும்? நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, ஏன் அப்படி செய்யணும், ஏன் அப்படி செய்யணும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்காக நரகத்தில் போட்டுணுமா அப்படின்னு தெரியும். ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினையை, நாம் செய்த பாவத்துக்கு நாம் அடைய வேண்டிய தண்டனைக்கு நாம் பெற வேண்டிய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அடைந்து தீர்ந்தார் என்று விசுவாசிக்காதவர்கள், அப்படி விசுவாசித்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் அவர்களுக்கான தண்டனையை, அதாவது நித்திய மரணத்தை நரகத்தில் அடைந்து தானங்க ஆக வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார், அவர் நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து தீர்த்துட்டார். நீ விசுவாசிக்கும் பொழுது தான் நீ விடுதலையாக முடியும். நீ விசுவாசிக்கவும் மாட்டேன்ற, நீ ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன்னா அப்போ உன்னுடைய பாவங்களுக்காக நீ அவர் செய்யலைன்னு மறுதளிக்கும் போது அப்போ நீ எல்லாத்தையும் அடைந்து தானே தீர்க்க வேண்டும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது? ஏன் இயேசு அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் பாருங்க எவ்வளோ தான தர்மங்கள்லாம் செய்கிறேங்க, எவ்வளோ நல்ல காரியம் உதவிகளெல்லாம் செய்கிறோம், எனவே அந்த நற்கிரியைகள் எல்லாம் அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நம்மளை ஒரு நாள் காப்பாற்றிடும், தான தர்மம் நம்மளை காப்பாற்றிடும், அதையெல்லாம் எண்ணி பார்த்து தான் தேவன் நீதி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொலை குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னாடி போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொலையை ஒன்று பண்ணிவிட்டு நீதிபதி முன்னாடி போய் ஒரு கூண்டில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீதிபதி கேட்குறாரு, அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்கன்னா, ஐயா நான் செய்த இந்த கொலை குற்றத்தை ஒரு ஓரமாக வச்சுருங்க, ஓகேங்களா? நான் வாழ்ந்த காலத்தில் நான் எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கிறேன், எவ்வளோ இலவச கல்வி கொடுத்துருக்குறேன், இலவச நோட்டு புத்தகங்கள் கொடுத்துருக்குறேன், இலவச உடை கொடுத்துருக்குறேன், உணவு கொடுத்துருக்குறேன், இலவசமாக கண் சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் எல்லாம் என் பணம் மூலயமா நான் பண்ணி கொடுத்துருக்குறேன், பள்ளி கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்குறேன், சபைகளை கட்டி கொடுத்துருக்குறேன், இப்படி என்ன வேணால் இலவசமாக எத்தனையோ திருமணங்கள்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்குறேன். ஐயா இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், அதை எண்ணி பார்த்து கொஞ்சம் நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் அந்த நீதிபதி என்ன சொல்லுவார்னு உங்களுக்கே தெரியும். ஏன்பா நீ இவ்வளோ செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொலை செய்யக்கூடாது, ஒரு மனிதன் கொலை செய்யக்கூடாது, நீ கொலை செஞ்சுருக்கல்ல, அதுதானே இப்போ பஞ்சாயத்து, அதுக்கு வா அப்படின்னு தானே சொல்லுவார்.
வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், யாக்கோப்பு 2:10. எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அல்லேலூயா. அப்போது எப்படி உங்கள் நீதி உங்களை காப்பது, உங்கள் நீதி கந்தையாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. எப்படி நீங்கள் செய்த தான தர்மங்கள், உங்களோட நல்ல காரியங்கள்லாம் அங்கே பரிந்து பேசி உங்களை நேராக விண்ணுலகத்துக்கு கொண்டு போயிடும்? தெரியல. இதெல்லாம் பார்த்துக்கங்கன்னா ஒரு கள்ள போதனை, உருட்டு. ரோமர் 14:12 வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்த தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அவன் செய்து நோட்டு புஸ்தகம் போட்டு அவர் முன்னாடி நின்று சொல்லி தான் ஆகணும், கணக்கு கொடுத்து தான், அக்கௌண்ட் கொடுத்து தான் ஆகணும்னு வேதம் சொல்லுது. நரகமும் பரலோகமும் இல்லை என்றால் ஏன் அக்கௌண்ட் கொடுக்கணும்? தண்டனை இல்லை என்றால் ஏன் அக்கௌண்ட் கணக்கு கொடுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நடக்குமா பிரதர்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குங்க, நடந்தே தான் தீரும். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. 2 தெசலோனிக்கர் 1:7-9 வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். நிச்சயமாக நடக்கும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமை படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள்னு இருக்கு. எப்படி நீங்கள் தண்டனை இல்லை, நரகம் இல்லை. ஒரு அப்பா போய் ஒரு பிள்ளையை தண்டிப்பானா? நான் போய் என் பிள்ளை சொந்த பிள்ளைய போய் கண்டிப்பேன். ஆனால் அவனை தலையை வெட்டுவானா, அவனை தூக்கி நெருப்பில் போடுவானா, நானே செய்ய மாட்டேனா அவர் எப்படி செய்வாருன்னு பேசுகிறதெல்லாம் வேஸ்ட். நிச்சயமாக நடக்கும் என்று தான் வேதம் சொல்லுது. பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 20:11-15. பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் கொள்ளவில்லை. இயேசுவை பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ அப்பாவி, அவர் நல்ல மனுஷன், இயேசு அன்பானவர், அவர் ஆட்டுக்குட்டி. ஆமாம், இயேசு உன்னுடைய பாவங்களை சுமக்க வந்த ஆட்டுக்குட்டி சுமந்தார். அதற்காக அவர் ஆட்டுக்குட்டியாக வந்தார். அந்த இயேசு ஆட்டுக்குட்டி தான், அப்பாவி தான். ஆனால் இனி நீதி செய்கிற இயேசு ஆட்டுக்குட்டி இல்லை. கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்க, வெள்ளை சிங்காசனம், ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் எப்படி உட்காந்துருக்கார் பாருங்கள். சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கார். சிங்கம் கர்ஜிக்கும். அங்கே போய் நின்று நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. நரகம் இருப்பது உண்மை, புரிந்து கொள்ளுங்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது, த புக் ஆஃப் லைஃப். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியைகளுக்கு தக்கனவே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்ட அது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனெவனோ, உங்கள் அந்த ஜீவ புஸ்தகம், த லைஃப் ஆஃப் புக், த புக் ஆஃப் லைஃப், அதில் உங்கள் பேர் இல்லைன்னா அவர்களெல்லாம் அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள்னு இருக்குது. ஓகேவா? இப்போ உங்கள் பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? அதான் கேள்வி. இல்லைன்னா நிச்சயமாக நம்ம எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம்னு இருக்குது. வெளிப்படுத்த விசேஷம் 21:8 வாசிக்கிறேன் பாருங்கள். பயப்படுகிறவங்க அவிஸ்வாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அந்த நரகம் எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று இந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே, அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு கடல், அதில் போய் நம்ம கிடக்க வேண்டியதாக ஆகிடும். நரகம் இருப்பது உண்மை. யார் யாரெல்லாம் போவாங்கன்றது இருக்குது. அவிஸ்வாசிகள் கண்டிப்பாக போவோம். அவிஸ்வாசி யாருங்க? இயேசுவை விசுவாசிக்காதவங்க அவிஸ்வாசி. இவ்வளோ காலம் அந்த வேதனை இருக்கும். காலம் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கா? எவ்வளோ காலம் பிரதர்? இப்படியா அந்த அக்கினி கடலே இருக்கணுமா?
எவ்வளோ காலத்துக்கு இந்த துன்பம் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 14:11 வாசிக்கிறோம் பாருங்கள். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளும் எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது, ஃபார் எவர். அதுதான் சொல்கிறார், நித்திய ஆக்கினைன்னு சொல்லி. அதுக்கு முடிவே இல்லை. இந்த உலகத்தில் பாருங்கள், ரெண்டே தரப்பு மக்கள் தான், ரெண்டே வகையான மக்கள் தான் வாழ்கின்றன. நம்ம அப்படி பிரிக்காமல் இன்றைக்கி ஜாதி, மொழி, மதம், இனம், கருப்பு, சிவப்பு, அது இது கண்டங்கள்னு பிரிச்சிட்டோம். ரெண்டே வகையான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒன்று ரட்சிக்கப்படாதவர்கள். சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மத்தேயு 7வது அதிகாரம் பாருங்கள், 13-14 வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக தான் இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாகிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போது கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலர், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர் சிலர். ரொம்ப கஷ்டம். கிறிஸ்டியன் லைஃப் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்க ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பிரபலமாக வாழற எத்தனையோ போதகர்களை ட்ரோல் பண்ணுற எத்தனையோ பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம நினைக்கிறோம், கிறிஸ்துவெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கலாம் போல இருக்கு. இல்லை, அது கிறிஸ்துவமே கிடையாது. உண்மையாய் வாழக்கூடிய கிறிஸ்துவர்கள், வேதாகமத்தின்படி கற்பனைகளும் கட்டளையும் கைக்கொள்ளுகிற கிறிஸ்துவர்கள் ரொம்ப கம்மி தான். ஆப்வியஸ்லி ரொம்ப கம்மி தான். ஆனால் அப்படி வாழ்கிறவங்க ரொம்ப சிலர். அந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இடுக்கனாக தான் இருக்கும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் கை ஏந்திடுறான் கிறிஸ்துவன். கை ஏந்தக்கூடாது, கை ஏந்துறான். தசமபாகன்னு போட்டு சாட்டை எடுத்து அடிக்கிறான், காணிக்கைன்னு போட்டு சாட்டை எடுத்து வாங்கி தின்றான். செழிப்பு உபதேசத்தில் இவன் செழிப்பும் பூரிப்புமாகி பிதுங்குறான். கார் வேணுன்றான், ஃப்ளைட் வேணுன்றான், இப்படி தான் வாழணுன்றான். இதெல்லாம் கிறிஸ்துவமே கிடையாது. அந்த வாசல் பெரிய வாசல், அது அவங்க தெரியாமே அது நான் கிறிஸ்துவன்றாங்க, அது தப்பு. நாம் தான் தேர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு 4:14 வாசிக்கிறேன் பாருங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. இதுக்கு நடுவில் உங்களுக்கு எதுக்குங்க இந்த வைராக்கியம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இது கடைசி காலத்தில் நின்னுகிற ஒரு அறைகூவலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாகவே கிறிஸ்து உங்களுக்காக வந்தாருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ ஜனமாக மாறுங்க. கர்த்தரை நம்புகிற ஜனந்தாங்க பாக்கியம் உள்ளது. நம்ம கடைசியாக போய் நான் தான் ஒரு பெரிய ஞானி, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நான் நினச்சோன்னா நாம் அந்த எரிகிற அக்கினி கடலில் தாங்க போய் சேர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே தேவை. இயேசுனுடைய ரத்தம் தான் நம்மளை சகல பாவத்திலிருந்தும் சுத்திகரிக்கும். அவர் தான் நம்மளோட கிருபாதார பலி. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக மரித்துட்டீங்கன்னா நீங்கள் நித்தியமாக அக்னியில் இருக்க வேண்டியது தான். இறுதியாக நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நாள், இந்த இரவு, அடுத்த நிமிஷம் நீங்கள் மரணம் அடைந்தால் எங்கே செல்வீர்கள்? உங்கள்கிட்ட தான் சாய்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்தியமாய் அவரோடு கூட வாழுங்கள் என்று நான் சொல்லி உங்களை உத்வேகப்படுத்துகிறேன். கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் தேவாதி தேவன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறேன். வேறு ஒரு தலையங்கத்தோடு கூட வேறு ஒரு நாளில் கர்த்தருக்கு சித்தமான நாள் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த நாளில் இந்த அழகான தலைப்பில் தியானித்திருக்கிறோம். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். நாம் யாவரும் விசுவாசிக்கிறவர்களாக சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமேன்.